எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் மணிகிரி. இந்த படத்தோட ரிலீஸ் பொங்கலுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா இந்த படத்தோட இசையமைப்பாளரை இப்போ மாற்றிட்டாங்களாம். ஏன் மாற்றினாங்க தெரியுமா? இதுதான் காரணம்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த காரணம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே சமயம் இந்த படத்தோட அடுத்த இசையமைப்பாளர் யார் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் கவனமாக கேட்கணும், அவ்வளோதான். ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட நட்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் ஆனால் வேலைன்னு வந்துட்டால் கொஞ்சம் கணிசமாக நடந்துப்பாங்க. பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே நடந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, ரிலீஸ் டேட் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதாவது புஷ்பா 2வோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ இந்த டேட்டு நெருங்கிக்கிட்டே இருக்கிறதுனால படத்தோட பின்னணி இசையை இவர் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்காரு. படத்தோட ஒரு சில பாடல்களை இன்னும் இவர் கம்போஸ் பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டை டிஎஸ்பி முழுமையாக மறுக்கிறாரு. ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளர் ரவி சார் என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை, எதுவுமே கேட்காம எதுவுமே சொல்லாமல் என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஓப்பனாக நேருக்கு நேராக எல்லா விஷயத்தையும் என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிற அந்த நபர்கள்ட்ட நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் என் மேலே ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் லேட்டாக வந்தேன், லேட்டாக வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் லேட்டாக இந்த ஈவெண்ட்டுக்கு வரவே இல்லை, முன்னாடியே நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்ததுனால என்னை காக்க வச்சாங்க உங்களோட ஆட்கள். ஸோ நீங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்ட கேள்வி, ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு தான் கேட்குறீங்க. நான் என்ன சார் பண்ணுறது ரவி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு மனஸ்தாபம்லாம் தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் இந்த தடவை அப்படியே தலைகீழாக தயாரிப்பாளருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நடந்திருக்கு. ஸோ புஷ்பா 2வில் தேவி ஸ்ரீ பிரசாத்தை சரியாக மதிக்கப்படலை, சரியாக நடத்தவே இல்லை. ஒரு இசையமைப்பாளருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அங்கீகாரம், அந்த மரியாதை புஷ்பா 2 திரைப்படத்தில் தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கொடுக்கவே இல்லை. இதனால அதிருப்தி அடைந்த டிஎஸ்பி குட் பேட் அக்லி படத்தோட அந்த பின்னணி இசையிலேருந்து இவர் ஒதுங்கிட்டார். பட் ஆனால் பாடல்கள் இவர் ஆல்ரெடி கம்போஸ் பண்ணிட்டார். ஸோ இதுதான் முக்கிய காரணமாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் ஆனால் நிறைய பேர் வெளியில் என்ன சொல்லிக்கிறாங்க, கங்குவா படத்தோட பின்னணி இசை ரொம்ப ரொம்ப எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருந்துச்சு, இறைச்சலாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை, படத்தோட கதைக்கும் பின்னணி இசைக்கும் சம்பந்தமே இல்லை, படத்தோட அந்த மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான விமர்சனத்துக்கு முக்கிய காரணமே சவுண்டு மிக்சிங், அப்புறம் பின்னணி இசை, இது எல்லாம் தான். ஸோ இதுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுறது தேவி ஸ்ரீ பிரசாத் இவங்களோட வேலை கங்குவா படத்தில் சரியாகவே இல்லை. இதனால தான் குட் பேட் அக்லி திரைப்படத்திலேருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தேவி ஸ்ரீ பிரசாத்தை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மக்களால் சொல்லப்படுற ஒரு விஷயம். பட் ஆனால் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. இந்த மனஸ்தாபத்தின் அடிப்படையில் தான் இவங்களோட தயாரிப்பில் அடுத்த படமாக இருக்கிற குட் பேட் அக்லி திரைப்படத்தோட இசையிலேருந்து இவர் பின்வாங்கிட்டார். ஏன்னா காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் ஆனால் பின்னணி இசையை மட்டும் இவர் பார்க்க மாட்டேன்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் தயாரிப்பாளர் கொடுத்த அழுத்தம் தான். அதே மாதிரி ஒரு அழுத்தத்தை குட் பேட் அக்லி திரைப்படத்துலையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத தேவி ஸ்ரீ பிரசாத் முழுசாக நம்பினதுனால இந்த படத்துலேருந்து பின்னணி இசையிலேருந்து இவர் விலகிட்டார். பட் ஆனால் படம் சம்பந்தமான பாடல்கள் அனைத்தும் டிஎஸ்பி இசையில் தான் இருக்கும். அதே மாதிரி புஷ்பா 2 பாடல்கள் அனைத்துமே டிஎஸ்பி இசையில் தான் இருக்கும். பட் ஆனால் புஷ்பா 2 திரைப்படத்தோட பின்னணி இசை டிஎஸ்பி இசையில் இருக்காது.
தமனோட இசையில் இருக்கும். அதே மாதிரி குட் பேட் அக்லி திரைப்படத்தோட பின்னணி இசை வந்து டிஎஸ்பி இசை இருக்காது. ஆனால் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. என்ன காரணம்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ராபின்ஹுட்னு ஒரு தெலுங்கு படம் தயாராகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார். அதனால தான் அங்கங்கே தேடாமல் நாம் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அதே மியூசிக் டைரக்டரை இந்த படத்தில் போட்டால் என்னன்னு இவங்க யோசிச்சிருக்காங்க. அதனால ஜிவி பிரகாஷ்குமாரை இவங்க கமிட் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது. பட் ஆனால் வந்து இது முழுமையான ஒரு உறுதியான உண்மையான ஒரு தகவல் இல்லை. பட் ஆனால் வந்து வெளியில் வந்த ஒரு தகவல். ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்களோட அபிப்பிராயம், ஓகேங்களா? அதே சமயம் ஜிவி பிரகாஷ்குமார் ஆல்ரெடி வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு சில படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு, ஒரு சில படத்தில் இசையமைப்பாளரும் வேலை பார்த்துருக்காரு. பட் ஆனால் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இப்போ பல்கேரியா ஸ்பெயினில் இருக்கார். ஸோ ஸ்பெயின் ஷெடியூலை முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. மேக்சிமம் வந்து நாளைக்கு நாளைக்குள்ளே முடிச்சுட்டு ரிட்டன் வந்து இந்தியா வந்துடுவாங்க. இந்தியா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ்குமாரை மீட் பண்ணி இந்த படத்தோட முழுமையான ஒரு கதையை ஆதிக் ரவிச்சந்திரன் இவர்கிட்ட சொல்ல போறார். ஒருவேளை இவர் தான் இந்த படத்தோட பின்னணி இசையை பார்க்க போறாருன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் முழுமையான ஒரு கதையை ஜிவி பிரகாஷ்குமார் கேட்டதுக்கு அப்புறம் இந்த படத்தோட பின்னணி இசை இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறத இவர் முடிவு பண்ண போறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பின்னணி இசை வேலையை இவர் ஆரம்பிக்க போறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடியணும்னா கண்டிப்பாக வந்து டிசம்பருக்குள்ளே முடியணும். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு இருக்கும். பட் ஆனால் வந்து ஜிவி பிரகாஷ்குமாரை கமிட் பண்ணுறதுலையும் ஆதிக் ரவிச்சந்திரன் ஜிவி பிரகாஷ்குமார்கிட்ட கதை சொல்கிறதுலையும் கொஞ்சம் லேட்டாக ஆணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. ஆதலால் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி எனக்கும் இப்போ வந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. அதே சமயம் ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்தோட பின்னணி இசையை இவர் தான் பார்க்க போகிறார் அப்படின்னு நமக்கு வந்து உறுதியாக தெரிய வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அஜித் இவங்களோட கிரீடம் படத்துக்கு பிறகு குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இவர் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நாம் வந்து உறுதிப்படுத்திடலாம். அதே சமயம் ஒருவேளை ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டராக கன்ஃபார்மாக தெரிய வந்துருச்சுன்னா இவரோட ஒர்க்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஒர்க்காக இருக்கும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாம் கேட்காத ஒரு மியூசிக்கை தான் இவர் இந்த படத்தில் கொடுக்க போகிறாரு. பட் ஆனால் வந்து இந்த படத்தில் அவர் எந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா நமக்கு இன்ன வரைக்கும் எதுவுமே தெரியல. அதே சமயம் இந்த படத்தில் வந்து அஜித் இவங்களோட இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப மிரட்டலான ஒரு பிஜிஎம்மில் வரும் அப்படிங்கிறது ஆதிக் ரவிச்சந்திரன் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தார். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை இப்போ ஜிவி பிரகாஷ்குமார் தான் பார்க்க போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே வந்து செம்ம சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அதே சமயம் இந்த படத்தோட பின்னணி இசை முழுமையாக வந்து இவர் கைக்கு வரப்போகுது. அதே சமயம் இந்த படத்தோட அந்த முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் பின்னணி இசை இவர் தான் பண்ண போகிறார். பட் ஆனால் வந்து டிஎஸ்பி இந்த படத்தில் வரப்போகிற பாடல்களுக்கு மட்டும்தான் இவர் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. இது வரைக்கும் இந்த படம் சம்பந்தமான 1லேருந்து 4-5 பாடல்கள் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு பாடல்களோட ஷூட்டிங்கும் ஆல்ரெடி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்து பின்னணி இசையை ஆரம்பிக்கிறப்ப டிஎஸ்பிக்கும் தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டது. இந்த மனஸ்தாபம் கிட்டத்தட்ட வந்து உண்மைதான் அப்படிங்கிறத புஷ்பா 2 ஆடியோ லான்ச்சில் டிஎஸ்பி பேசினதை வச்சு இவர் தயாரிப்பாளர்கிட்ட நடந்ததை வச்சு நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் டிஎஸ்பி புஷ்பா 2 திரைப்படத்தோட பின்னணி இசை பார்க்க மாட்டேன்னு வெளியில் வந்துட்டார். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பின்னணி இசை பார்க்க மாட்டேன்னு வெளியில் வந்துட்டார். மற்றபடி கங்குவா திரைப்படத்தோட அந்த எதிர்மறை விமர்சனத்தினால
இவர் இந்த படத்துல இருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தூக்குனாங்க அப்படின்னு சொல்றது முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு தகவலுங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த விஷயத்த நீங்க நம்புங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட தெரியப்படுத்தியிருக்கேன். நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். ஓகேங்களா?